Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RBI அசிஸ்டன்ட்கான ஒரு போஸ்ட்ல நம்ம வந்து எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றது அப்படின்றத ஒரு டீடைல் செஷனா பார்த்துலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கூகுளில் போயிட்டு சிம்பிளா RBI அசிஸ்டன்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். RBI அசிஸ்டன்ட் அப்ளை ஆன்லைன் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு IBPSக்கான ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரும். சரிங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டானது நமக்கு இந்த ஒரு பேஜுக்கு போயிடும். இந்த பேஜ்ல ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, 16 February, சாரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 16 Februaryலேருந்து ஆரம்பிச்சாச்சு, 8th March வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் டு பிரிண்ட் யூ அப்ளிகேஷன் 23rd, ஆன்லைன் ஃபீ பார்த்தீங்கன்னா 16thலேருந்து 8thக்குள்ள நீங்கள் கட்டி ஆகணும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுவே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்னு இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். சொல்ல இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இங்க கிளிக் பண்ணணும். ஏன்னா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் மேம் IBPS எக்ஸாம்லாம் நான் நிறைய வாட்டி எழுதியிருக்கேன், IBPSல எல்லாம் நான் நிறைய வாட்டி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. என்ன பண்ணணும்னா நீங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க, IBPS தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதியிருக்கீங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அப்ளை பண்றீங்க. RBI அட்டெண்டன்ட் வேற, RBI அசிஸ்டன்ட்ன்றது வேற. சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் போகணும். ஸோ எல்லோ கலர் இந்த ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உள்ள போனீங்கன்னா நமக்கு இங்க காட்டும் பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீடைல்ஸ், ப்ரிவ்யூ, அப்டேட்ஸ், அப்லோட்ஸ், பேமெண்ட்ஸ்னு கடைசியில காட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சாதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நமக்கு ஃபில் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக் ஒரு நிமிஷம், பேசிக் சாரிப்பா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஓகே. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே மேண்டேட்டரி, கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், சில பேருக்கு லாஸ்ட் நேம் இருக்காது, சில பேர் மிடில் நேம் இருக்காது. ஸோ டசன்ட் மேட்டர், பட் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் இருக்குன்னா இதை 2 வாட்டி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டின்னு 2 வாட்டி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இங்க கடைசியில ஃபுல் நேம் அப்படின்றது கீழே காட்டுதா, இது உங்களால ஃபில் பண்ண முடியாது. நீங்க இங்க ஃபில் பண்றது தானாவே ஃபில் ஆயிக்கும். சரிங்களா? நீங்க என்ன போடுறீங்களோ தானாவே என்னது இங்க ஃபில் ஆயிக்கும். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ இதில் நேம் கொடுக்கும் போது நான் எந்த பேர் மேம் கொடுக்கறது, நான் வந்து பேர் வச்சுக்கலான் இருக்கேன், அந்த பேரை கொடுக்கறதா, அல்லது எங்கள் அம்மா அப்பா செல்லம்மா கூப்பிடுற பேரை கொடுக்கறதா, இல்லை என்னோட பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிறத கொடுக்கறதா, இல்லை என்னோட காலேஜில் இருக்கிறத கொடுக்கறதா, எதை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இருக்குமா, 10th 12th மார்க் ஷீட் இருக்குமா, அதில் என்ன ஸ்பெல்லிங், என்ன ஸ்பேஸ், என்ன இனிஷியல், என்ன டாட் எல்லாமே எப்படி இருக்கோ அப்படியே டிட்டோவா கொடுங்க. அதுல எதையுமே மாத்தாதீங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் தான் பார்ப்பாங்க, 10th or 12th தான் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டானதா என்டர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பேர் என்டர் பண்ணியாச்சு, பேசிக் இன்ஃபர்மேஷன்ல பேர் என்டர் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், ஃபுல் நேம்லாம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பராக கொடுங்க. 2 வாட்டி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 0லாம் நீங்கள் முன்னாடி போட வேணாம், +91 அவங்களே கொடுத்துட்டாங்க. 0லாம் போடாமல் கரெக்டாக 10 digit மட்டும் போடுங்க. 1க்கு 2 வாட்டி போடுங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இது கொடுத்தாகணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் நம்ம தலையெழுத்து அன்னைக்கு தான் ஃபோன் எதுனா ஆகலாம், இது ஏதோ ஒன்று பிரச்சனை வந்தாலுமே ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எதுக்கோ அம்மாவோடதோ அப்பாவோடதோ ஸ்பவுஸோடதோ தம்பியோடதோ தங்கச்சியோடதோ எதுக்கோ கொடுத்து வைங்க. இப்போ இல்லைனாலும் நம்ம ஃபியூச்சர்ல மேபி யூஸ் ஆகலாம், அந்த சமயத்துல பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. அடுத்து இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி போடும் போது சரிங்களா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா @gmailனு போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, இங்க @gmail.com அப்படின்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிமெயில் கிடையவே கிடையாது எனக்கு. ஓகேங்களா? பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா @க்கு அப்புறம் என்னன்னா இங்க போய் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க @ன்ற சிம்பிள் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, இவங்களே போட்டுட்டாங்க. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இது ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஜிமெயில்னு எழுதி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க இங்க எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது, @gmail இதுல என்டர் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஃபார்ம் மெயில் ஐடின்னு இன்னொரு பாக்ஸ் இருக்கும், இதுல என்ன பண்ணணும்னா கரெக்டான ஜிமெயில் ஐடி ஃபுல்லா @gmail ஐடின்னு
ஃபுல்லா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு, உங்களுடைய ஸ்கிரீன்ல இந்த இடத்துல என்ன கோடு இருக்கோ அதை பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த M9 அப்படின்றத அப்படியே எழுதாதீங்க. உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அங்க ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதை பார்த்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்னது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ உங்ககிட்ட கேட்கும், ஷோர் அப்பா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு தானே, திரும்ப எடிட் பண்ண முடியாதுப்பா, திரும்ப எதுவுமே மாற்ற முடியாது, அதனால ஒழுங்கா பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லும் போது ஆமாப்பா எல்லாமே கரெக்டு தான்றது ஓகே கொடுங்க. இல்லை ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு போல இருக்கு, இல்லை எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னது கேன்சல்னு கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து என்னது ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து பாத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன். ஸோ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா இல்லையான்றது வெரிஃபிகேஷன் கண்டிப்பா மேம் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபோன் நம்பர் கொடுக்கும் போது உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்க காட்டும். இங்க பாத்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு கேட்கும். சரிங்களா, சென்ட் ஓடிபின்னு எடுத்த உடனே கொடுத்தீங்கன்னா போகாது. ஃபர்ஸ்ட் இந்த கேப்சாவை என்டர் பண்ணும். மொபைல் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கேப்சா என்டர் பண்ணும், அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். அப்போ ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை பார்த்துட்டு இதை என்டர் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். அடுத்து மறுபடியும் மெயில், மறுபடியும் இந்த பேஜுக்கு மறுபடியும் இப்படியே வரும். அப்போ என்ன பண்ணும், இன்னொரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் ஐடிக்கு சென்ட் ஓடிபின்னு வரணும். ஸோ அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இதை கொடுத்துட்டு வெரிஃபைன்னு சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே என்னது வெரிஃபை ஆயிடுச்சுன்னா, சரிங்களா, மெயில் ஐடியும் இதுவும் ஒரு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்த பேஜுக்கு டைரக்டா போயிடும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற பேஜுக்கு போயிடும். சரிங்களா, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க வந்துடும், அதனோட பாஸ்வேர்டு இங்க வந்துடும். ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இந்த டீட்டெயில் போயிடும். சரிங்களா, ஸோ ரெண்டுமே ஏற்கனவே போயிடும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டமில் எங்கே இருக்கோ அங்கே சூஸ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கும். அப்போ வந்து அது இங்கே காட்டும். ஓகேங்களா, அப்லோடட் இமேஜ் அப்படின்றது இங்கே காட்டும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணி ஆகணும், லைவ் ஃபோட்டோவோ என்னது கேப்சர் ஃபோட்டோ யூசிங் வெப் கேமரா அப்படின்றதுக்கு. சரிங்களா, ஸோ லைவ் ஃபோட்டோவோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ லைவ் ஃபோட்டோ என்னது கேப்சர் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கேமரா ஆன் ஆகிடும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க, ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்துக்கோங்க, லைட்டிங் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கோங்க, கண்ணாடி போட வேண்டாம். கண்ணில் சம்டைம்ஸ் என்னது கண்ணாடியில் வந்து அது பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் என்னது கரெக்டாக இங்கே விசிபிள் ஆகும், ரெண்டுத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சைன் அப்லோட் பண்ணணும். சைன் என்ன சைஸ்ல இருக்கணும் என்ன ஏதுன்றது இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாது, பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம்னு கொடுக்கணும். சரிங்களா, இது வந்து டிக் பண்ணலன்னா அடுத்த பேஜ் போகாது. ஸோ ஐ கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ன்றது போங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. சரிங்களா, ஸோ செகண்ட் பேஜும் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா, சரி. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் பேஜ் டீடைல்ஸ்னு இருக்கு. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் முடிச்சாச்சு. அடுத்து என்னது டீடைல்ஸ் இருக்கு. ஸோ டீடைல்ஸ்ல போகும்போது ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் என்னன்னா நம்மளுடைய கேட்டகரி கேட்கும். எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரல் அல்லது அன்ரிசர்வ்டா என்னன்றது கேட்கும். ஸோ இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் அதை மாற்ற முடியாது. அதனால ஒழுங்கா பார்த்து நிதானமா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 40% அண்ட் அபவ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ நோ போட்டுட்டு போயிடலாம். எஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு செஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ டிசபிலிட்டி என்ன மாதிரியானதுன்னு சொல்லிட்டு காம்பன்சேட்டரி டைம் வேணுமா, வேணும்னா do you need compensatory time at the time of examination? If yes, do you need? Okay. So இதுல வந்து மறுபடியும் கேக்குறாங்க செரிபிரல் பால்சி இருக்கா, இருக்குன்னா உங்களுக்கு வேணுமா, அந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு. சரிங்களா, இதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் என்னன்னா மறுபடியும் என்னது அந்த இதை பத்தி தான் கேட்குறாங்க.
டு யூ நீட் உங்களுக்கு வேற யாருன்னா ஸ்கிரைப் எதுனா வேணுமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஸ்கிரைபை பற்றியான இன்ஃபர்மேஷன் இங்கே கேட்குறாங்க. அவங்களுடைய ஐடி கார்டு ஆஃப் ஸ்கிரைப் அப்படின்றதுலாம் தெளிவாக கேட்குறாங்க. இங்கே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃபீஸ் நோ தான் கொடுப்போம். எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குறாங்க. டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. அதுவும் என்னது நோன்றது நீங்கள் கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதையும் என்னது பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து ஆர் யூ அ கரண்ட் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்பிஐ? ஆர்பிஐயோட கரண்ட் ஸ்டாஃபா நீங்க இப்போ ஆர்பிஐல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னது வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா நான் எதுக்கு இந்த எக்ஸாம் எழுத போறேன்னு கேட்கணும். சரிங்களா? ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவோமா, நோ சொல்லுவோமா, ஆமானா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி பிஎஃப் இண்டெக்ஸ் நம்பர் கேட்பாங்க, அதையும் கொடுக்கணும். பட் நம்ம இல்லை, அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அண்ட் நேஷனாலிட்டி என்னன்றதை செலக்ட் பண்ணிட்டு இந்தியன்ன்றது செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸ் எம்ப்ளாயின்னு கேட்பாங்க. ஆர்பிஐயுடைய எக்ஸ் எம்ப்ளாயியா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஆர்பிஐல நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு எஸ் ஆர் நோன்றது கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் நோன்னு தான் இருப்போம். கரெக்டாக? ஸோ அதனால அதையும் பார்த்து கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் ஓகேவா நாட் ஓகேவான்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி நமக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதனால எஸ்ன்றது கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் மேண்டேட்ரி கிடையாது. பட் இப்போதைக்கு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் அப்போ ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் அப்போ என்ன நம்பர்ப்பா அதுப்பா இதுப்பான்னு கேட்டுருக்கப்போ நமக்கு பதறும். இப்போவே கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்னது சென்னைக்கு தான் அப்ளை பண்ணுறோம். கரெக்டா? ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் எழுத பேச புரிஞ்சுக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சென்னைன்றதை கொடுத்துருங்க. ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. 1 2 3 4 4 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணால் அது வந்து காணாமல் போகிறது கிடையாது. அப்படியே தான் இருக்குது. ஸோ 4துலேயுமே மேம் இப்போ நான் சென்னை 4லுமே சென்னை போட்டால் எனக்கு கண்டிப்பாக சென்னை தான் போடுவாங்களா அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் மைண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் போடாதீங்க. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ அது இல்லைனாலும் பேக்கப் பிளானுக்கு எதுக்கோ கொடுத்து வைங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன போடுறீங்களோ அங்கேயே எக்ஸாம் சென்டர் போட்டுருவாங்க. சரிங்களா? இது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர். அடுத்து மெயின்ஸுக்கு மறுபடியும் என்னன்னா செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 4 ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரியும் தானே, எல்லாமே ஓகே தானேன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எஸ் இருந்தால் தான் அப்ளையே பண்ண முடியும். அதனால எஸ்ன்னு கொடுங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மட்டும்தான் காட்டும், வேற எதுவுமே காட்டாது. ஸோ தமிழ்ன்றது கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா என்ன ரிலீஜன் யூ பிலாங் டு அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது கீழே பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த ரிலிஜனோ அதை பார்த்து கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் வரும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஸ் காமிக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த் காமிக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இயர்ஸ் காமிக்கும். அதை பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1/2/2026 ஏன்னா இந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரூஷியல் டேட்டு. ஸோ இந்த டேட்டுக்கு அக்கார்டிங்லேயே உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்றத இல்லை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்பாங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டராக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நோ தான் சொல்லுவோம். சரிங்களா? எஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ட்வின்னோட பேரு உங்களுடைய ட்வின்னோட ஜெண்டர் தனித்தனியாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிடு அன்மேரிடு விடோவர் டிவோர்ஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஜுடிஷியலி செப்பரேட்டட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் கீழே இதெல்லாம் மேண்டேட்டரி. அப்பா பேரு அம்மா பேரு ஸ்பவுஸோடைய பேரு மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? அம்மா பேரு அப்பா பேரு 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கும், சரிங்களா, 10th 12th சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கும் அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. ரேண்டமா நீங்களா பண்ண வேணாம். சரிங்களா? ஓகேப்பா. அண்ட் அட்ரஸ். சரிங்களா? அட்ரஸ் இங்கே ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துடலாம், ஸ்டேட் கொடுத்துடலாம், பின்கோடு எழுதிடலாம். சரிங்களா? மறந்துடாதீங்க, பின்கோடுன்றது மேண்டேட்டரி. ஸோ அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ ரைட் நோ எங்கே தங்கியிருக்கீங்களோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் தங்கின இடமும் உங்களுடைய சொந்த வீடோ அல்லது உங்களோட ஃபேமிலி தங்கியிருக்க வீடோ வேறையா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ என்னோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன், என்னோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. நான் எவ்வளோ நாளாக இங்கே இருக்குன்னா இங்கே சென்னையில் தான் இருக்குது. அப்போ என்னோட
கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்னவா இருக்கும், சென்னை அட்ரஸா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இது வந்து நான் என்னுடைய கேரளா அட்ரஸா கொடுப்பேன். பட் நீங்க வந்து என்னது சேம் மேம் எங்க வீடும் இங்க தான் இருக்கு, என் ஃபேமிலியும் இங்க தான் இருக்கு, நானும் இங்க தான் இருக்கேன்னா நீங்க என்ன பண்ணலாம், சேம் அட்ரஸ் ஆஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா அது தானாவே இதுல ஃபுல்லா ஃபில் ஆயிக்கும். சரிங்களா? தானாவே இந்த 4 இதுலயும் ஃபில் ஆயிக்கும். கீழே இதை மட்டும் கேட்கும், அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்கும். இதுல எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கிளிக் பண்ணி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எது கொடுத்தாலும் இதுல பெரிய கன்சர்ன் கிடையாது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் கேட்கறாங்க. எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஓகேங்களா? பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும் போது அசிஸ்டண்ட்டுக்கும் கேட்டாங்க, சாரி அட்டெண்டன்ட்டுக்கும் கேட்டாங்க. ஸோ இதோருக்கும் கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா, பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்புக்கில் உங்களுடைய பேர் என்ன இருக்கோ கொடுங்க. ஆதாரில் இருக்கிறதா சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேர், அக்கௌண்ட் நம்பர் 2 வாட்டி வெரிஃபை பண்ண சொல்லும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேங்கோட பேரும் பிரான்ச்சோட பேரும் ஒரே இதில் கமா இல்லாமல் வெறும் ஸ்பேஸ் விட்டு என்டர் பண்ணால் போதும். என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடில் நம்மளுடைய பாஸ்புக்கில் தான் இருக்கும். பார்த்து கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இன்டிமேஷன். அதுக்கு முன்னாடி என்னது வேலிடேட் யுவர் டீடைல்ஸ்னு கொடுங்க. எதனா தப்பாக இருந்துச்சுன்னா அது ரெட் கலரில் காட்டும். 1 or 2 எரர்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன தப்பாக இருக்குன்றதை பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே டன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது எக்ஸாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னது, நமக்கு என்னது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ இந்த கிராஜுவேஷன் ஒரு ஈக்குவலண்ட் இதுதான் கம்பல்சரி. ஸோ இதில் போய் என்னது பிஎஸ்சியா எம்எஸ்சியா பிஎஸ்சியா பிஏவா பிஇயா என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பாசிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சால்டேட்டட் சர்டிஃபிகேட்லேயோ அல்லது ப்ரொவிஷனல்லையோ இருக்கக்கூடிய அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சால்டேட்டட்ல இருக்கிறதே போடுங்க. நேம் வந்து காலேஜ் பேர் சொல்லுங்க. அண்ட் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்றதை பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதர்ஸ் இதெல்லாம் இருந்தால் ஃபில் பண்ணுங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இருந்து போடலைனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இதுதான் மேண்டட்ரி, இது கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு ப்ராசஸிங், பிசியில் வேர்டு ப்ராசஸிங்கில் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். பட் நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுறோம், ஆர்பிஐயில் அப்ளை பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இது இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா என்ட்ரி லெவல்னு போடலாம். என்ட்ரி லெவலில் நாலேஜ் இருக்குப்பா அப்படின்னு போடலாம். அல்லது என்னது மாடரேட் லெவல் ஓரளவுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு போடலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பர்ட் லெவல்ப்பா, நான் வந்து ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும்ப்பானா எக்ஸ்பர்ட் லெவல்னு போடலாம். சரிங்களா? ஸோ இது மூணுத்தில் எதனா ஒன்று மென்ஷன் பண்ணால் போதும், ஈஸி. அதாவது என்னது என்ட்ரி லெவல், மாடரேட் லெவல் அல்லது எக்ஸ்பர்ட் லெவல்னு போட்டால் போதும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்னு போட்டிங்கன்னா இது எதையுமே ஃபில் பண்ண வேணும். சரிங்களா? இல்லை நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நோன்னு போட்டால் நீங்கள் எதையுமே ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா, சரிங்களா, எஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க எந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணணும். சரிங்களா? கம்பெனி பேர் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணணும். அட்டா போடலாமா? ஓகே. என்ன டெசிக்னேஷனாக இருக்கீங்க? இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன்னா ஸோ நீங்கள் என்ன உங்களுடைய டைட்டில் என்னவோ அதை போடுங்க. எப்போதுலேருந்து ஆரம்பித்தது? 12th August 2022. இப்பயும் நீங்கள் ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங் அப்படின்னா எஸ்ன்றது போட்டிங்கன்னா இது இங்கே ஃபில் பண்ண முடியாது. நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ்லாம் என்ன சொல்லலாம்? டீச்சிங்னு சொல்லலாமா? ரீசன் ஆஃப் லிவிங் உங்களால் ஃபில் பண்ண முடியாது, இயர்ஸ் வந்து தானாகவே ஆகிடும். மேம் இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட் மோர்னு கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா இங்கே டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் அப்படின்றது இங்கே காட்டும். சரிங்களா? அது தானாகவே ஃபில் ஆகிக்கும், நீங்கள் இதை ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாச்சு. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன், என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்.
ஸோ தமிழ்ன்றது ஆப்வியஸ்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ன்றது கிளிக் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மூணுமே என்னது ப்ளூவாக மாறிடும். தமிழில் அடுத்து என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் போட்டுடலாமா? இங்கிலீஷ் போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணுமே மாறிடும். அடுத்து வேறு என்ன பண்ணலாம், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எது வேணாலும் போட்டுக்கோங்க. அதில் என்னென்ன தெரியுமோ, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் வாசிக்க தெரியாது, ரீட் பண்ண தெரியாது, ரைட் பண்ண தெரியாது, ஆனால் என்னால் பேச முடியும். அப்போ நான் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணாமல் அதை மட்டும் கிளிக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ஆப்டோ அந்த மாதிரி பார்த்து போட்டு பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் காட்டும். இங்கே ஃபோட்டோவோட வரும். சரிங்களா? ஸோ என்னது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஃபுல் நேமு, கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் அப்படின்றதுலாம் தெளிவாக இங்கே காட்டும். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். ஸோ 1க்கு 4 வாட்டி உட்காந்து எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. கடைசியில் கொடுத்த லாங்குவேஜ் வரைக்கும் காட்டும். சரிங்களா? லாங்குவேஜ் வரைக்கும் காட்டியாச்சா? அப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, ஐ அக்ரின்றதை கொடுங்க. ஐ அக்ரின்னு கொடுங்க. டேட் பார்த்தீங்கன்னா தானாகவே ஃபில் ஆயிருந்திருக்கும். ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சைனும் உங்களோடது தானாகவே அப்லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்னது கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கொடுத்துருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் தானாகவே என்னது கம்ப்ளீட் ஆகிடும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா கேட்கும், ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டியாப்பா, நல்லா பார்த்துக்கோ, மறுபடியும் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, பேமெண்ட்லாம் பண்ணியாச்சுன்னா மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லும். ஓகேன்னு சொல்லணும். ஓகே சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கும், ஆர் யூ ஷோர், கரெக்டா, நிஜமாவா, ஓகே தானா, பண்ணிட்டா, லாக் பண்ணிடலாமா, டீலா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்கும். திரும்ப என்னது ஒரு வாட்டி ஓகேன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்து பாருங்கள், பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு, ஃபோட்டோ முடிஞ்சு, டீட்டெயில் முடிஞ்சிச்சு, ப்ரிவ்யூ முடிஞ்சு, லாஸ்ட் ஒன் என்னது அப்லோடு, அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ். ஸோ அப்லோடு போகும்போது என்னென்னா நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்கும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ப்ளூ கலரில் இருக்கணும். சரிங்களா? லெஃப்ட் இருக்கணும். அது வந்து என்னது அழகாக ஸ்கேன் பண்ணி என்ன சைஸில் இருக்கணுன்றதை இங்கே கைட்லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், நான் வந்து எல்லாம் அப்லோட் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், நான் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் கரெக்டு தான், அதில் நான் எந்த ஒரு ஏமாத்து வேலையும் பண்ணலை அப்படின்றது தெளிவாக நீங்கள் எழுதுன மாதிரி அதுக்கும் இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக அழகாக எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் என்னுடைய பேர், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, அது வந்து நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் நிறைய இழுத்துட்டு போகும். டைரெக்டாக டிஜிலாக்கரோட பேஜுக்கு போகும், அங்கே வந்து லாகின் பண்ணணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அதில் போய் நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஸோ இவ்வளோலாம் ஜென்ஜெட் வேண்டாம், இவ்வளோலாம் தொல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை தூக்கிட்டு இன்னொன்று கொடுத்தாலும் ஓகே தான். இதனால உங்களால் வேலை விட்டு யாரும் தூக்கு போகிறதோ அது இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. நோன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இங்கே உங்களோட ஸ்க்ரீனில் என்ன இது இருக்கோ, கோடு இருக்கோ, அதை பார்த்தீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில் முடிஞ்சாச்சு. ஸோ மறுபடியும் கேட்கும், ஷோர் அப்பா, கண்டிப்பாக எல்லாம் ஓகே தானே, கரெக்டாக தானே கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும். மறுபடியும் என்னது ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா கடைசியில் என்னது நமக்கு பில்லிங் பேஜில் போகும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறதுனால 531 rupees, ஓகேங்களா, ஜிஎஸ்டியோட சேர்த்து இருக்குன்னு சொன்னேன்னா ஓகே. ஸோ இங்கே கோடு மறுபடியும் கேப்சாவை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு என்னது சப்மிட்ன்றது கொடுத்துருங்க. போட்டுட்டு சப்மிட்ன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ டு யூ வாண்ட் டு சப்மிட்னு மறுபடியும் கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போயிடும். பேமெண்ட் பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரெடிட் கார்டு தான் இருக்கும். கிரெடிட் கார்டில் போய் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணாதீங்க. அப்போ அது டெபிட் கார்டுன்னு மாற்றிக்கோங்க. அதுலேயும் போய் இது பண்ணலையா, அப்போ என்ன பண்ணுங்க, நம்மளோட கியூஆர் கோடுன்னு போங்க. ஓகேங்களா? கியூஆர் கோடில் போனீங்க அப்படின்னா அல்லது யூபிஐன்னு போனீங்க அப்படின்னா அதில் தெளிவாக எனக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்மளால பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க, பட் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னா நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்காக கரெக்டாக கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. Feb 19 கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம், 24th February போட்டிருக்கோம். பட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லா கிளாஸஸையும் முடிச்சிருவோம். முடிக்க முடியாத கிளாஸஸ் ரெக்கார்டடாகவும் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகேவாப்பா? ஸோ இந்த பேட்ச் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய
ரைட் ஹேண்ட் சைடில் சரிங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ன்றது ஃபர்ஸ்டாக காட்டும். ஸோ இதில் போய் என்னது மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் சரிங்களா, என்ன சொல்லலாம், இப்போ 2499 சொல்கிறாங்களா, இவ்வளோ வேண்டாம், நீங்கள் என்னது வெறும் 1949 சம்திங்க்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளாஸில் உங்களால் என்ரோல் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. 131 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ 24 மந்த் நமக்கு வேலிடிட்டி இருக்கும். இதில் வந்து என்ன யார் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டடி பிளான் போயிட்டு சரிங்களா, ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத 1 by 1 பாருங்கள். எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸோட முடிஞ்சிடுச்சு. இது மெயின்ஸுக்கான டாப்பிக்கும் சேர்த்து தான் இதில் ஃபில் ஆயிருக்கு. என்னடா ஏப்ரலை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி பதட்டப்பட வேண்டாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது மெயின்ஸ் டாபிக் தான் சரிங்களா. ஓகே, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். மிஸ் பண்ணாமல் செஷனுக்கு லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் நாளைக்கு நமக்கு ஸ்பெஷல் மேரத்தான் மதியானம் 3 மணிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேரத்தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நாளைக்கு 3 மணிக்கு லைவ் வந்துடுங்க, லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேரத்தானில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். பபாய், டேக் கேர், ஹாவ் அ குட் டே.